அவர்கள் உங்களுக்கு ஆடையாகவும், கணவன்மார்களே நீங்கள் அவர்களுக்கு ஆடையாகவும் இருக்கிறீர்கள். அந்த அளவுக்கு பந்தத்தை அல்லாஹ் குர்ஆன்ல ஏற்படுத்தி காட்டுகிறான். எல்லா பெண்களும் மோசமானவர்களும் கிடையாது, சாலிகானவங்களும் இருக்காங்க, நல்லவங்களும் இருக்காங்க. பெரிய முசீபத்து, தலையை திறந்து போட்டு அறகுறை ட்ரெஸ்ஸோட நிர்வாணிகளாக வந்து அரசியலுக்கு வரக்கூடிய அவங்க பின்னால போய் இவங்களால அரசியலுக்கு வரமாட்டாங்க. வெளியே கிளம்பினால் ஹிஜாபோட தான் செல்வாங்க. இன்னைக்கு ஹிஜாபே பெரிய ஃபேஷன் ஆயிடுச்சு. அசிங்கமான முறையில் ஹிஜாபை கொண்டு வந்துட்டாங்க. ஃபேஷன் மாடல், இயந்திர வாழ்க்கைமாக ஆயிட்டுங்க. மிஷின் எப்படி போட்டால் ஓடிக்கிட்டே இருக்கு மோட்ரு, அதே மாதிரி கணவன் மனைவியுடைய வாழ்க்கை இருக்கிறத இயந்திர வாழ்க்கையா இருக்கு. கணவன் மனைவி சேர்ந்து சம்பாதிச்சாலும் அந்த குடும்பத்தில் என்ன செய்யல, கண்ணியம் கிடைக்கிறதில்ல. மனைவிமார்கள் பெண்கள் புலம்பக்கூடாது, கஷ்டத்தை வர்றாகட்டையும் போராகட்டையும் புலம்பக்கூடாது, முணுமுணுக்க கூடாது. அந்த ஹதீஸிலே சொல்லப்படுது, முணுமுணுக்க கூடாது. முணுமுணுத்தால் குறநறைகள் இருக்கா, அல்லாஹ்வுக்காக நீ பொருந்தி போகணும். அப்போதான் இந்த மார்க்கத்தில் இருக்க நம்ம தகுதியுடையவர்கள், அப்பொழுதுதான் குர்ஆனை ஏற்றுக்கொண்டதுக்கு தகுதியுடையவர்கள், அப்பொழுதுதான் அல்லாஹ் ஒப்புக்கொண்டதுக்கு தகுதியுடையவர்கள், அப்பொழுதுதான் மறுமையை நம்பினதுக்கு தகுதியுடையவர்கள், அப்பொழுதுதான் நம்ம இஸ்லாத்தில் இருப்பதற்கு தகுதியுடையவர்கள். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وقال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி புனிதமிக்க ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, புனிதமிக்க ஜும்மாவுடைய தலைப்பு சிஃபாத்து ஜௌஜதி அல்லதி ரகப ஃபிஹா அஷ்ஷர, அதாவது மனைவிமார்கள் எப்படி இருக்க வேண்டும், அதற்காக வேண்டி ஷரியத் எந்த அளவுக்கு ஆர்வம் ஊட்டுகிறது என்ற ஒரு அரபியில தலைப்புக்கு தமிழில் இஸ்லாம் போற்றும் மங்கையர் என்று ஒரு கருத்தருத்தம் தலைப்பாக தரப்பட்டிருக்கிறது. அருமைக்குரியவர்களே, இஸ்லாம்னா குர்ஆன் சுன்னா. இஸ்லாம் கொடுத்த மாதிரி அந்த மங்கையருக்குள்ள உரிமை, அந்த பாராட்டுதல், அந்த தகுதி உலகத்தில் யாருமே கொடுக்கல. எத்தனையோ மதங்களிலே, எத்தனையோ சித்தாந்தங்களிலே பல சமுதாயத்தில் இழிவாகவும் கீழ்த்தரமாகவும் ஒடுக்கப்பட்டவர்களாகவும் அவமரியாதையாகவும் நடத்தக்கூடிய நேரத்தில் இஸ்லாம் மட்டும் பெண்களுக்கு பல சலுகைகளையும் உரிமைகளையும் கொடுக்கிறது. இன்றைக்கு அதான் பெண்களுக்கு உரிமை கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் ஆடைகளை திறந்து போட்டால் தான் அதை உரிமை என்று சொல்கிறார்கள். முட்டாள்தனமானது. ஆனால் இஸ்லாம் கண்ணியமாக அவர்களுக்கு சொல்லி காட்டுகிறது. 1400 வருஷத்துக்கு முன்னாலேயே அவங்களுக்கு திருமணத்தில் அவங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும், அவங்க அனுமதியோடு செய்ய வேண்டும், அவங்க அனுமதி இல்லாமல் செய்யக்கூடாது என்ற அளவுக்கெல்லாம் இஸ்லாம் பெண்களுக்கு அந்த அளவுக்கு சொல்லி காட்டியது.
அதுபோல் சொந்த தொழில் செய்கிறார்களா அவர்களுக்கு உரிமை இருக்கிறது, பெண்களுக்கு தொழில் செய்து கொள்ளலாம். ஆனால் அதற்குன்னு ஒரு முறைகள் இருக்கிறது, அதற்குன்னு ஒரு நடைமுறைகள் இருக்கிறது, அதற்குன்னு சில சட்டத்திட்டங்கள் இருக்கிறது, அதற்குன்னு சில மரபுகள் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி காட்டும். அதே சமயத்தில் அவர்களுக்கு ஆடை ஒழுங்குகளை பற்றியும் இஸ்லாம் நமக்கு என்ன செய்கிறது, சொல்லி காட்டுகிறது. இந்த மாதிரி ஆடைகள் உடுத்த வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி காட்டுகிறது. அதுபோல் பெண்களுடைய இயல்பு என்ன, எப்படி பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களிடத்தில் எந்த மாதிரி நம்ம நடந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் தஆலா சூரத்து நிசா என்ற ஒரு அத்தியாயமே வைக்கப்பட்டிருக்கிறது குர்ஆனில். சூரத்து ரிஜால் என்று பெயர் வைக்கப்படலை குர்ஆனில். பெண்கள் என்ற ஒரு அத்தியாயம் இருக்கிறது, அதில் தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், லிர்ரிஜாலி நஸீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன். பெற்றோர்கள் விட்டு சென்றார்களே சொத்துகள், நம்ம உறவினர்கள் விட்டு சென்றார்கள், அதில் ஆண்களுக்கு பங்கு உண்டு. ஒலிநிசாய் நஸீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன். பெண்களுக்கும் பங்கு உண்டு, அவங்க பெற்றோர்கள் விட்டு சென்றதிலே, அவங்க சொந்த பந்தங்கள் விட்டு சென்றதிலே வாரிசு உரிமை கிடைக்கும். மரணத்துக்கு பின்னால் தான் இதில் கிடைக்கும். பெற்றோர்கள் மரணித்து விட்டார்கள், சொத்தை வைத்துட்டு போயிருக்காங்க, பெண்களுக்கும் பங்கு உண்டு, ஆண்களுக்கும் பங்கு உண்டு என்று இஸ்லாம் பேசியது. அந்த அளவுக்கு இஸ்லாத்தில் இருக்கிறது. அல்லாஹ் சொல்லும்போது சொல்லி காட்டுவான். திருமண பந்த உறவை பற்றி, கணவன் மனைவியை பற்றி பேசக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சூரத்துல் பக்ராவிலே சொல்லி காட்டுகிறான். ஹுன்ன லிபாசுன் லக்கும் வான்துல் லிபாசுன் லஹுன்ன. அவர்கள் உங்களுக்கு ஆடையாகவும் மனைவிமார்கள், நீங்கள் அவர் கணவன்மார்களே நீங்கள் அவர்களுக்கு ஆடையாகவும் இருக்கிறீர்கள். அந்த அளவுக்கு பந்தத்தை அல்லாஹ் குர்ஆனில் ஏற்படுத்தி காட்டுகிறான். அதனாலே தான் அஃதல் நிசா, பெண்களிலேயே சிறந்தவர்கள், அல்லாஹ் எப்படி சொன்னானோ அது மாதிரி நடக்கக்கூடியவர்கள். அஃதல் நிசா, பெண்களிலே சிறந்தவர்கள், ரசூல் எப்படி சொன்னார்களோ அதுபோல் நடக்கக்கூடியவர்கள். ஹைருன் நிசா, பெண்களிலே சிறந்தவர்கள், ஷரியத் என்ன சொல்கிறதோ அதை மதிக்கக்கூடியவர்கள் என்றெல்லாம் நாம் ஹதீஸ்களிலே நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் தன் திருமறையிலே பதிவு செய்கிறான். சூரத்து நிசாவிலே, நிசா என்று சொன்னாலே பெண்கள் அத்தியாயம், பெண்கள் அர்த்தம். ஃபஸ்ஸாலிஹாத்து, நல்வொழுக்கம் உள்ள பெண்கள் தான் சிறந்தவர்கள், போற்றப்படக்கூடியவர்கள். மினன் நிசாயி, பெண்களிலே என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நல்வொழுக்கம் உள்ளவர்கள் என்றால் யார் என்று தஃசீருடைய உலமாக்கள் சொல்லும் பொழுது, ஒஹிய காமத் பி அம்ரில்லா, அல்லாஹ்வுடைய கட்டளை அப்படியே நிறைவேற்றுவாள். பிஹக்கில்லா, அல்லாஹ்வுடைய கடமையில் ஒருபோது இபாதத்தில் என்ன செய்ய மாட்டார், குறைபாடுகள் வைக்க மாட்டார். அதுபோல ஹக்க ஜௌஜிஹா, கணவனுடைய கடமையை நிறைவேற்றுவார். இந்த இடத்துல நீங்கள் ஒன்று சிந்திச்சு பார்க்கணும். இங்கே பெண்கள் தலைப்பு போட்டதுனால பெண்களை மட்டும் பேச முடியும், ஆனால் ஆண்களும் சரியாக இருக்க வேண்டும் என்று தலைப்பு வேற. ஆனால் வஹக்க ஜௌஜிஹா, தன்னுடைய கணவனுடைய கடமைகள் உடைமைகள் எல்லாத்திலும் கண்காணிப்பாக இருப்பாள் என்று சொல்லி காட்டுகிறது. அதாவது சொல்வார்கள் முஹத்திஸீன்கள் முஃபஸ்ஸிரீன்கள் சொல்வார்கள், குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்வார்கள், இமாம்கள் சொல்வார்கள், கன்ஸ், உலகத்திலே கிடைக்கக்கூடிய கன்ஸ்னா பொக்கிஷம், நல்ல குணமுள்ள மனைவி கிடைக்கிறது, அதுதான் பெரிய பாக்கியம். அது எங்கே போய் தேடணும்னு நினைக்கிறீர்களா? சொல்லுவோம்ல, அடக்கம் உள்ளவள் ரொம்ப அப்படின்னு, நம்ம அடக்கக்கூடாது, ரொம்ப கொஞ்சம் பேணிக்கையாக அடக்கம் உள்ளவள். அப்படி பெண்ணை எங்கே தேர்ந்தெடுத்து, எங்கே போய் தேர்ந்தெடுப்போம்? ஒரு பேச்சாளர்கிட்ட கேட்டாங்க, அடக்கம் உள்ள பெண்ணை எங்கே தேடணும், எங்கே அடக்கப்பட்டிருக்காளோ எல்லாம் ஆடி அடக்கி முடிஞ்சிட்டு அந்த கபிரிஸ்தானில் தான் தேடணும்னு சொன்னார். அப்படி எங்கே தேடுறது? உங்கள் தலைப்பே வித்தியாசமாக இருக்கேன்னு சொல்கிறீங்க. ஆனால் இஸ்லாம் சொல்லி காட்டுது, அல் மராத்து சாலிஹா, நல்வொழுக்கமுள்ள பெண் இருக்கிறாரே, அல்லத்தி யுஹிப்புஹா ஜௌஜுஹா, அவளை பார்த்தா நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ தலைப்பாக நமக்கு உள்டாது, நம்ம இன்றைக்கி நம்ம சந்தோஷம் இருந்தோம், ஃபோனை கண்டாலே பயம் வருது அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு இருப்பாள். கன்சூ வி துன்யா, துன்யாவிலே நமக்கு கிடைக்க பெரிய பொக்கிஷம் என்று மார்க்கம் சொல்லி காட்டி. இதே ரசூலுல்லாஹ் இடத்துல கேள்வி கேட்கப்பட்டது. கீழ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானாரிடத்திலே சஹாபாக்கள் கேள்வி கேட்கிறார்கள், ஐயுன் நிசாஇ ஹைருன், ஜனங்கள் பெண்களிலேயே சிறந்த பெண்மணி யார் என்று கேட்கிறார்கள். அஃதலு உன்ன, ரொம்ப சிறப்பானவள் என்று கேட்கிறார்கள். வாக்சர் உன்ன பரக்கத்தல் லிஸௌஜி, கணவனுக்கு பரக்கத்தாக அமையக்கூடிய பெண்கள் யார், மனைமார்கள் யார் என்று கேட்கும் பொழுது, ஃபஜாபன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலளித்தார்கள், அல்லதி தசுரு இதா நலர,
நீ பார்த்தா சந்தோஷமாக இருக்கும். அவளை பார்க்கும்போதெல்லாம் சந்தோஷமாக இருக்கும். அப்படி நம்ம வாழ்க்கையில் இருந்தால் மாஷா அல்லாஹ் நமக்கு கிடைச்ச வெற்றி பெரிய வெற்றி. அல்லாஹ் நாடியவர்களுக்கு அப்படி கிடைச்சிருக்கும். எல்லா பெண்களும் மோசமானவர்களும் கிடையாது, சாலிகானவங்களும் இருக்காங்க, நல்லவங்களும் இருக்காங்க. அப்படி இருக்காங்க. அது கொஞ்சம் ரொம்ப கம்மி. அவர்கள் அந்த பெண் மனைவியை பார்க்கக்கூடிய நேரத்தில் அப்படி நமக்கு சந்தோஷம் வரும், ஒரு அன்பு வரும், அது ரகித்து போகுவோம். அவருடைய இன்பமான அந்த முகத்தை பார்க்கக்கூடிய நேரத்தில் அழகை பற்றி பேசலை. அழகு என் மனைவி எனக்கு அழகாக இருக்கும், உங்கள் மனைவி உங்களுக்கு அழகாக இருக்கும். அவள் அழகு இல்லையே நாம் சொல்ல முடியாது, அவர்களுக்கு அழகாக தெரியும். ஆனால் பார்க்கக்கூடிய நேரத்தில் அவ்வளோ சந்தோஷம் அளிக்கும். தீழு இதான் அமர நாம் சொன்னால் அப்படியே கட்டுப்படுவாங்க. சொன்னான்னா மார்க்கத்துக்கு முரணான சொல்லக்கூடாது. நான் ஒரு தர்கா நடக்குது, கொடியேற்றம் வீடியோவில் காட்டுறாங்க. இப்போ இந்த மாதம் கொடியேற்றம், நாகூர் தர்காலையும் கொடியேற்றம், ராமர் கோயிலையும் கொடியேற்றம். அப்போ ரெண்டு மதம் என்ன மதம்? இது இஸ்லாமிய மதமா? இது போலியாக நடத்தப்பட்டது செய்தி. அதுக்கெல்லாம் பொட்டல் நாகூர் தர்காவுக்கு போங்கன்னு சொன்னா போகக்கூடாது. கணவன் என்ன செய்யணும்? ஒரு ஹுராவியா இருக்கான், ஒரு கபர் வணங்கியா இருக்கான், ஒரு சிறுக்குவாதியா இருக்கான், ஒரு மோஹிதா இல்லை, தௌஹீதுவாதியா இல்லை, அப்படிப்பட்ட ஒரு மனைவி தௌஹீதுவாதியா இருக்க போகக்கூடாது. அதனால தலாக்கே நிகழ்ந்தாலும் பரவாயில்ல. அதனால் நல்ல விஷயத்தில் ஏவுறாரா, பாவமான விஷயம் இல்லாமல் ஏவுறாரா, அவர் என்ன செய்யணும்? உடனே மனைவி கட்டுப்படணும் என்ற செய்தியை நபிகளால் உணர்த்தி விட்டு சொல்கிறாங்க. வலா துஹாலிஃபு ஃபி நஃப்ஸிஹா வ மாலிஹா பிமா யக்ரஹ். அவளை தன்னை பாதுகாத்து கொள்ளணும், கற்பை பாதுகாத்து கொள்ளணும். அவங்களுடைய சொத்துகள், அவங்களுடைய உரிமைகள், கணவனுடைய உரிமைகள் எப்படி வெறுக்குவாரோ அந்த மாதிரி விஷயத்தில் என்ன செய்யக்கூடாது? செலவழிக்கக்கூடாது என்ற செய்தியையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல மனைவிமார்களுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அதே சமயத்தில் பெண்கள் ஆடைகளை என்ன செய்யணும்? சிறப்பாக இருக்கணும். அதான் வெளியே போகக்கூடிய நேரத்தில் அதான் முகத்தையும் மணிக்கட்டையும் தவிர எல்லாத்தையும் என்ன செய்யணும்? மறைச்சிருக்கணும். இன்றைக்கி பார்க்குறோம் பெரிய முசீபத்து, தலையை திறந்து போட்டு அரைகுறை ட்ரெஸ்ஸோட நிர்வாணிகளாக வந்து அரசியலுக்கு வரக்கூடிய அவங்க பின்னால் போய் இவங்களால அரசியலுக்கு வரமாட்டாங்க. கருணாநிதி இருந்தாங்க, அண்ணா இருந்தார், இன்றைக்கு ஸ்டாலின் இருக்கிறாரு, அவங்க பின்னால் போகலை. இப்போ ஒரு கூட்டம் கிளம்பி ஏன்னா அவனை பார்த்தா எனக்கு மகிழ்ச்சி என்ன என்பது இருக்குது. கணவனாவது செருப்பை கழுத்தை அடிக்கணும், அல்லது கணவன் இல்லை வைங்க வீட்டில் உள்ள தகப்பனாக செய்யணும். ஒன்று ஒத்துரும் செய்யலை, திறந்து விட்டாச்சு. இப்போ கடைசியாக முசீபத்து காஞ்சிபுரத்தில் நடந்தது. 40 பேர் கொண்ட பிறகு அவர் நமக்கு ஒன்றும் எதிரியும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் நம்ம சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்த ஜோசப் தான் அவர். ஏன்னா அவர் என்னமோ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழகை பார்த்த மாதிரி, ஜோசப்னா யூசுப்னு அர்த்தம், அழகை பார்த்த மாதிரி அழகில் வாங்கி அவங்களா கையைத்தான் வெட்ட போனாங்க. இவன் உயிரே கொடுப்பாங்கன்னு சாவராளோ. அதே அருமைக்குரியவர்களே, பெண்கள் ஒழுக்கமானவர்களாக இருக்க வேண்டும். நரகத்தினுடைய ஆடை என்ன தெரியுமா? நெருப்பு என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆனால் இவர்கள் ஆடை அறகுறையாக இருந்தால் இவர்களுக்கு ஆடை எங்கே கிடைக்கும்? நரகத்திலே தான் நெருப்பாக கிடைக்கும் என்று குர்ஆன் பேசுகிறது. லஹும் சியாபும் மின் நார். நரகத்தினுடைய ஆடை நெருப்பினால் உள்ள ஆடை. இன்னைக்கு அலங்கோலமாக முடி ஆவரத்து பெண்களுக்கு திறந்து போட்டு நின்று பெரிய பேட்டி கொடுத்தா சொர்க்கத்துக்கு போயிடலாம் போல தெரியுது. இன்னைக்கு மீடியாக்கள் நம்முடைய ஆபாக்கள் முன்னோர்கள்லாம் இந்த மாதிரி மீடியாக்கள் பார்க்கல. இன்னைக்கு மீடியாக்களில் முசீபத். ஃபேஸ்புக்குன்னு வச்சுட்டு அறிமுகமே தெரியலை, கணவர் வெளிநாட்டில் இருக்கிறா, முகம் தெரியாதெல்லாம் கூத்து. இந்த மாதிரிலாம் இல்லை. பெண்மணி சிறந்த பெண்மணி அல்ல. அதான் சொல்லி காட்டுவார்கள். சிறந்த பெண்மணிக்கு இமாம்கள், முஃபஸ்ஸிரீன்கள், முஹத்திஸீன்கள், குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள், ஹதீஸ்களை வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? அதாவது மஹரம் இல்லாமல் வெளியே போக மாட்டா. மஹரம்னா கணவனோட போகணும், தாய் மாமனோட போவாங்க, சகோதரனோட போவாங்க. மஹரம் இல்லாமல் வெளியே போக மாட்டாங்க. காரணம் என்ன? அவர்கள் தெரியும் ஷரியத் என்ன செஞ்சிருக்கு, நம்மளை தடுத்திருக்கிறது என்ற செய்தியை அவங்க உணர்வாங்க. சஃபர் செய்கிறான் தான். அதுபோல அந்நிய ஆண்கள் கை கொடுக்க மாட்டாங்க, முசாபா செய்ய மாட்டாங்க. இன்னைக்கு இதெல்லாம் சர்வசாதாரணமாக நடக்குது. ஆஃபீஸில் வேலை பார்க்கக்கூடிய நேரத்தில் அது ஹராம் என்று அவர்கள் தெரிந்திருந்தார்கள். அதனால நல்ல மனைவியாக இருக்கக்கூடியவர்கள், நல்ல பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் அந்நிய ஆண்கள் இடத்துல கை கொடுக்க மாட்டார்கள். நல்ல பெண்களுக்கு அடையாளம் அந்நிய ஆண்களும் பெண்களும். அந்நிய ஆண்கள் இடத்துல கலந்துருக்க மாட்டாங்க, சேர்ந்துருக்க மாட்டாங்க.
இன்னைக்கு பாருங்க, நாம் நடத்தக்கூடிய மஜ்லிஸ், தாவா சென்டர் மஜ்லிஸ், நம்ம நடத்துகிற ஐடிஸ் நேரத்தில் எல்லாமே பிரித்து தான் வச்சுருப்போம், அங்கே கலக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி. அதே சமயத்தில் பேசினால், தேவைக்கு பேசினால் சப்தத்தை உயர்த்த மாட்டார்கள், குனைந்து பேச மாட்டார்கள் என்றெல்லாம் மார்க்க வல்லுநர்கள் இந்த வசனத்துக்கு விளக்கம் சொன்னார்கள். ஹாஃபிலாத்துல் ஃபுரூஜிஹா, தன்னுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாப்பார். தலையை வந்து கீழே தான் போட்டிருப்பான். இன்னைக்கு எல்லாம் தலை மேலே தான் நிற்கும், தைரியமாக நிற்கணும். ஹயா, வெக்கத்தன்மை இருக்கும். அதாவது ரொம்ப அடங்கி வாசிப்பால் என்ற அளவுக்கு சொன்னான். வெளியே கிளம்பினால் ஹிஜாபோடு தான் செல்லுவாங்க. இன்றைக்கி ஹிஜாபே பெரிய ஃபேஷன் ஆயிடுச்சு. ஹிஜாபே அசிங்கமான முறையில் ஹிஜாபை கொண்டு வந்துட்டாங்க, ஃபேஷன் மாடல். எல்லோரும் இப்போ ஹிஜாப் போட ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்ன? மாடல் ட்ரெஸ். எங்கன எப்படி, அதாவது இறுக்கமானதை கொண்டு, அசிங்கமானதை கொண்டு, அதாவது எந்த இடத்தை மறைக்க வேண்டுமோ அந்த இடத்துலையே மாறுபவங்களுக்கு மத்தியில் ஃபேஷனை கொடுத்து பேசுகிறதுக்கு அருவருப்பாக தான் இருக்கும். நீங்கள் போய் பார்த்தா தெரியும். அதுதான் எடுக்கக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனால் நல்வொழுக்கம் உள்ள பெண்மணி வெளியே போகிறாங்களா, அத்தரெல்லாம் பூசிட்டு போக மாட்டாங்க. கணவனோடு இருக்கும் போது தான், வீட்டில் இருக்கும் போது தான். அதான் நல்வொழுக்கம் உள்ள பெண்மணிக்கு குர்ஆன் சொல்லக்கூடிய தஃசீர் உலமாக்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். இன்றைக்கி இயந்திர வாழ்க்கைமாக ஆகிட்டுங்க. மிஷின் எப்படி போட்டால் ஓடிக்கிட்டே இருக்கும் மோட்ரு, அதே மாதிரி கணவன் மனைவியுடைய வாழ்க்கை இருக்கிறது இயந்திர வாழ்க்கையாக இருக்குது. ஒரு ஆமினாவுக்கும் ஒரு அப்துல்லாவுக்கும் உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், திருமணம் சொல்லி ரிஜிஸ்டரில் இருக்குது. ரிஜிஸ்டர்னால் தப்தரில் இருக்குது. பள்ளிவாசல் என் மொபைலால் நான் திருமணம் செஞ்சுருப்பேன், என் பிள்ளை திருமணம் செய்யும், அந்த பள்ளியில் என்ன செய்யும், தப்தரில் இருக்கும். அந்த ஏட்டில் தான் இருக்க தவிர, ஆனால் ஆன்மீக ரீதியாக, ஆத்மார்த்த ரீதியாக கணவன் மனைவி இன்றைக்கி யாருமே வாழலை, பெரும்பகுதி அல்லாஹ் நாடியவர்களை தவிர. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் வந்த உறவிலேயே ஒரு அருமையான வாழ்த்தை தெரிவித்தார்கள். எல்லோரும் சொல்கிறோம். இன்னைக்கு குர்ஆன் ஹதீஸை பின்பற்றாதவன், முஸ்லீமாக இருந்துட்டு முஷ்ரிக்காக இருக்கவன், அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிற மாதிரி இருந்து கேட்கக்கூடியவன், இந்த எல்லாருமே இந்த வார்த்தையை வந்து என்ன செய்கிறோம், பத்திரிகையில் போடுறோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தது, அது வரவேற்கத்தக்கது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கான இதா ரஃப, யாருக்காவது வாழ்த்து தெரிவிச்சாங்க வைங்களேன், ரசூலுல்லாஹ் வாழ்த்துனா யார், அதாவது மணமக்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்த்து தெரிவிக்கும் பொழுது, இதா தஸவஜ, திருமணம் ஆகிட்டனா பெருமானார் சொல்லுவாங்க, பாரக்கல்லாஹு லக வபாரக அலைக வஜமா பைனகுமா ஃபி ஹைர், அல்லாஹு தஆலா உங்களுக்கு அகத்திலையும் புறத்திலையும் அபிவிருத்தி செய்வானாக. இங்கே தான் கவனிக்கணும், உங்கள் ரெண்டு பேரையும் நல்ல காரியங்களில், ஹைர்னா நல்ல காரியத்தில் ஒன்று சேர்த்து வைக்கணும். இன்றைக்கி அப்படி இல்லையே. கணவன் மனைவிக்கு மத்தியில் வந்து கணவர் வந்து மனைவி வந்து உதாரணத்துக்கு நல்லவராக இருந்தால் கணவர் கெட்டவராக இருக்கார், கணவர் நல்லவராக இருந்தால் மனைவி கெட்டவராக இருக்கார். எப்படியாப்பட்ட மனைவியாக இருக்கணும், நல்ல காரியங்களை ஒன்று செய்யணும். கணவர் சொல்கிறார் மஸ்ஜிதுக்கு நேரத்தோடு போகணுங்கிறார், இன்றைக்கி ஜும்மா நானுங்கிறேன், இல்லை அந்த பிள்ளையை பாதுகாத்துக்குங்க, ஏன்னா வந்து நீங்கள் தான், உங்களை தான் கடமை, அதனால் நாங்கள் சோறாக்க வேண்டியது, லேட்டாகி போங்க, இப்படி சொல்கிறதெல்லாம் என்னது, நல்ல மனைவிகளுக்கு, நல்ல பெண்களுக்கு அடையாளம் இல்லை. அதே சமயம் ஒரு தாவாவுக்கு போகணும்னு நினைக்கிறாரு, ஒரு மார்க்க மஜ்லிஸுக்கு போகணும்னு நினைக்கிறாரு, ஒரு நற்காரியங்களுக்கு போகணும்னு நினைக்கிறாரு, அது என்ன போகிறதுக்கு உட்காருங்க அப்படின்னு தடுக்கிறது வந்து நல்ல மனைவிக்கு என்ன செய்யலை, அடையாளம் இல்லை என்ற செய்தியெல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா நல்ல ஒழுக்கமுள்ள மனைவிக்கு ரசூலுல்லாஹ் பாராட்டு தெரிவித்தார்கள். கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் சொன்னாங்க, ரஹிமல்லாஹு இம்ரா, ஒரு பெண்மணிக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும், ஒரு மனைவிக்கும் சொல்லணும். இந்த இடத்துல காமத் மினல் லைலி, இரவில் நின்று வணங்கினா. இங்கே சுபுவை பற்றி பேசலை, இங்கே தஹஜ்ஜத்தை பற்றி பேசப்படுது. நமக்கு சுபு ரொம்ப தள்ளாடுது. அதுவும் குறிப்பாக நிறைய பேருக்கு வெள்ளிக்கிழமை சுபு தெரியவே தெரியாது சகோதரர்களை. மற்ற நாள் ஏன் தெரியும் சொன்னா, கம்பெனிக்கு போக வேண்டியிருக்குது. நிறைய பேர் 8 மணிக்கு அங்கே போய் 2 ஹாஜராகி வச்சா தான் இங்கே மலக்குமாறு எப்படி நம்மளை கபூல் செய்கிறார்களோ அதுபோல் அங்கே வந்து நமக்கு ஃபைனான்ஸு கபூல் செய்யும். அதனால் வந்து இரவில் நின்று வணங்குகிறாள் என்று சொன்னால், ஃபஜ்ருக்கு முன்னால் சஹருடைய நேரத்தில் இரவு தொழுகையை நின்று வணங்குகிறாள். அப்படிப்பட்ட மனைவி எங்கே போய் பார்க்கிறது? ரமதான் வந்தால் மட்டும்தான் தெரியும். அது நம்மளும் சேர்ந்து அவங்கள குறை சொல்ல முடியாது. ஃபசல்லத், அவ தொழுதால், வாய்கலத் ஜௌஜஹா, தன்னுடைய கணவரை எழுப்பினார். ஃபைன் அபா, மறுத்தார். பல தடவை இந்த ஹதீஸை கேள்விப்பட்டிருக்கோம். நலஹத் ஃபி வஜீல் மா, தண்ணீரை தொளிச்சு எழுப்புங்க, எழுந்துறீங்க, நானும் தஹஜ்ஜத் தொழுகிறேன், புனிதமான நேரம்,
அல்லாஹ் துவா ஒப்புக்கொள்ளக்கூடிய நேரம் ஒரு 2 ரக்காத் தொழுவோம், துவா செய்வோம்னு சொல்லி தண்ணியை ஊற்றி எழுப்பினார். அல்லாஹ் அந்த மனைவிக்கு அருள் புரிய வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்த செய்தியை பல்வேறு ஹதீஸில் பார்க்கணும். எனவே அருமைக்குரியவர்களே, இந்த மாதிரி மனைவி நமக்கு கிடைக்கணும். இந்த மாதிரி மனைவி கிடைச்சா நாம் பாக்கியம் உள்ளவர்கள், நமக்கு பொக்கிஷம் கிடைச்சுன்னு அர்த்தம். ஆனால் அப்படி செய்தாலும் கூட இன்றைய கணவன்மார்கள் ஏற்றுக்கொள்கிற மாதிரி தெரியல. அடிக்காத குறையாக என்ன செய்வாங்க, இது பண்ணுவாங்க. இந்த மாதிரி கணவர்களும் இருக்காங்க. ஆனால் இப்படிப்பட்ட குடும்பமாக இருந்தால் இம்மையிலே வெற்றி, மறுமையிலே வெற்றி. இதற்கு உதாரணமாக ஒரு ஷேக், அரபு நாட்டில் உள்ள ஷேக்கு இங்கே நடந்த சம்பவத்தை தன்னுடைய உரையிலே சொல்லி காட்டுறார். உண்மையில் நடந்தது. அப்படியாப்பட்ட பெண்கள் இருக்க போய் தான் துனியா ஓடிக்கொண்டு இருக்கிறது, மழை பொழிந்து கொண்டு இருக்கிறது, ரிஸ்க்கு கிடைத்து கொண்டு இருக்கிறது. அல்லாஹ் என்று ஒருவர் சொல்லும் வரை இந்த துனியாவை அல்லாஹ் அழிப்பதே இல்லை. அட்டகாசம் போடக்கூடிய போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்காக துனியா இயங்குது. அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. கியாமத்து வராது, அல்லாஹ்னு சொல்கிற ஆள் ஒரு ஆள் இருக்கணும் அப்படின்னு அல்லாஹ் நினைக்கக்கூடிய ஆள். அவர் தன்னுடைய அரபியில் உரையில் சொல்லி காட்டுறாரு. ஒரு பெண்மணி, சாலிஹான பெண்மணி, எடுத்துக்காட்டு என்ன தெரியுமா? இப்போ நடந்த காலத்தை, இப்போ நடந்து கொண்டு இருக்கிறத சொல்லி காட்டுறேன். சாலிஹான பெண்மணி இருந்தால், நான் கேள்விப்பட்டேன், நான் பார்த்தேன், தன்னுடைய குழந்தையை தொழுகைக்காக வேண்டி, என்ன தொழுகை? ஃபஜ்ர் தொழுகை. அதெல்லாம் இழுத்துட்டு கிடக்குது, சகராத்தாலுமே நமக்கு இழுத்துட்டு கிடக்கும். ஃபஜ்ர் தொழுகைக்காக வேண்டி எழுப்புகிறாள். ஃபாய்கலத்து அக்ஸரம் மிம்மர்ரா, பல தடவை எழுப்புறாரு. ஏன்னா ஃபஜ்ர் தொழுகை நேரம் கஷ்டமான நேரம் தானே. அவன் தூக்கத்தில் இருப்பார் பையன், அந்த மனைவி எழுப்புறா, தாய் எழுப்புறான், எழுந்திருக்கவே இல்லை. திருப்பி எழுப்புறாரு, எழுந்திருக்கவே படுக்கலாம், திருப்பி எழுந்திருக்க படிக்கலாம். இப்படியே செஞ்சுட்டு இருக்காங்க. பக்து மனிதனைக்கு செஞ்சுட்டே இருக்காங்க அந்த தாய். சாவி பெண்மணி இல்லை, இப்போ வாழக்கூடிய பெண்மணியை சொல்லி காட்டுறார். அவர் தன்னுடைய வட்டாரத்தில் நடந்த செய்தியை காட்டுறார். அரபு உலகத்தில் கடைசியில் என்னடா ஃபஜ்ர் பாங்க சொல்லிலேருந்து கடைசி வரைக்கும் பக்தே முடிய போய் எழுப்பிட்டே இருக்க, எழுந்திரிக்க மாட்டான்னு சொன்ன உடனே நிராசை ஆகிட்டாங்க. கோபம் வந்துட்டு அந்த தாய். ஏன்னா மறுமைக்கு என் பிள்ளை நல்லா இருக்கணும், கபர்லேயும் பூஞ்சோலையாக இருக்கணும், எல்லா இடத்துல உயர்ந்த அந்தஸ்து பெறணும், துணியால் மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த தாய்க்கு தெரிஞ்சுது. அவர் சொல்லிட்டு தான் படுத்தார். மகன் 8 மணிக்கு எக்ஸாம் இருக்குது, என்னை எழுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு படுத்தார். இவங்க ஃபஜ்ருக்கே எழுப்புனாங்க, எழுந்திருக்கலை. 8 மணிக்கு இந்த தாய் எழுப்பலை. ஜாமியாலன்னா யூனிவர்சிட்டின்னு அர்த்தம், சாதாரண ஆள், பெரிய பையன், எழுப்பலை. 10 மணி ஆச்சு. தன்னால் அந்த குழந்தை, அந்த பையன், அவர் மாணவர் எழுந்திருக்கிறாரு. கடுமையாக சத்தம் போடுறாரு. எந்த அளவுக்கு அவர் பேசுகிறாருன்னா அந்த அரபியில் மஜ்னூனுமா ஓவோன்னு கத்துறாரு. நீ ஒரு தாயா, நீயா அப்படின்னு கண்ட வார்த்தையெல்லாம் பேசுகிறார். பேசின உடனே அந்த தாய் கூலாக சொன்னால், அருமை மகனே, அல்லாஹ் தரக்கூடிய ஷஹாதத் சர்டிஃபிகேட் இருக்குது, அந்த சான்றிதழ் இருக்குது, அந்த பட்டம் இருக்குது, அதை நீ புறக்கணித்த பிறகு துனியாவுடைய பட்டம் தேவையா? அதில் எக்ஸாம் எழுதி ஒன்றும் அப்படி ஒன்றும் தேவையில்லை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், சூரத்து பனி இஸ்ராயிலே சுபஹானல்லதி என்ற 15வது ஜுஸ்ல சொல்கிறான், இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா. ஃபஜ்ர் தொழுகை இருக்குது, அது சான்றிதழ் பகிரும் அல்லாஹ் இடத்துல. எப்படி சொல்லணும்னா, பகலில் உள்ள வானவர்களும் இரவுல உள்ள வானவர்களும் ஒன்று கூடிய இடம் எது? ஃபஜ்ருடைய தொழுகையில் 2 பேருமே சாட்சி சொல்லுவாங்க. அந்த சாட்சியத்துக்கு தூக்கி எறிஞ்சிட்டா இது இந்த குப்பை சாட்சி தேவையா அப்படின்னு தன் தாயோட, இப்படிப்பட்ட தாய் இருக்க முடியுமா? இருப்பாங்களா? அந்த மகனை விட்டு வைப்பானா? அருமைக்குரியவர்களே, சாலிஹீங்கள் வாழக்கூடிய நேரத்தில் தான் சாலிஹான பெண்களுக்கு இன்றைக்கும் குர்ஆனுக்கு எடுத்துக்காட்டாக இருக்காங்க, அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக இருக்காங்க என்ற செய்தியை பார்க்கிறோம். அடுத்து அல்லாஹ் குர்ஆனில் அந்த தொடர்ச்சியாக சொல்கிறான், ஃபஸ்ஸாலிஹாத்து கானிதாத்துன் ஐ முத்தியாத்துன். சாலிஹான பெண்களை நம்ம பார்த்துட்டோம். கானிதாத்துன்னா அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடியவங்க. குனூத்துன்னு சொல்றீங்கல்ல, குனூத்துனா கட்டுப்படுறதுன்னு அர்த்தம். கோமும் இல்லாத காணித்தின் அல்லாஹ் குர்ஆனில் சொன்னால் அல்லாஹ்வுக்காண்டி கட்டுப்பட்டு இல்லைங்கன்னு சொல்கிறான். இங்கே காணித்தாத்துன் பெண்கள் என்ன செய்யணும்? முத்தியாத்துன் இல்லா, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும். தாத்தின் அல்லாஹ் வணங்க வேண்டும். அதே சமயத்தில் கணவன்மாருக்கும் கட்டுப்பட வேண்டும். இங்கே வணக்க ரீதியாக கட்டுப்பட வேண்டும், இங்கே உலக ரீதியான நற்காரியங்களுக்கு கட்டுப்பட வேண்டும் கணவன்மாருக்கு. இதற்கு பெரிய எடுத்துக்காட்டு யாரை சொல்லணும்னா ஹதீஜா அம்மையார் தான் சொல்லணும். ஏன்னா முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், ஈமான் கொண்டவர் யார்? ஹதீஜா அம்மையார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு உம்ராவுக்கு போனால் பார்க்குறோமே, ஹஜ்ஜுக்கு போனால் பார்க்குறோமே, யார் ஹிரா கூட்டு போகிறாங்க இல்லையா, அங்கே போய் பார்க்குறோம்ல. ஹிரா கோயிலில் தவம் இருந்தாங்க, பெரிய ஹதீஸ், எல்லா கிரந்தங்களையும் வரக்கூடிய ஹதீஸ். ஆனால் பயந்து வர்றாங்க.
பதறி வர்றாங்க, நெஞ்சமெல்லாம் பதறுது. ஒரு தாய் இடத்துல போய் எப்படி ஆறுதல் தேடுவோமோ அதுபோல அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு இடத்துல, மனைவி இடத்துல போய் ரசூலுல்லாஹ் ஆறுதல் தேடுறாங்க. எனக்கு ஏதோ 1000 போல தெரியுதே, இப்படி ஜிப்ரீல் வந்தார், அது கூட ஒழுங்காக சொல்ல தெரியல, அதாவது ஒருவர் வந்தார் என்று சொல்லி காட்ட, அப்புறம் தான் ஜிப்ரீல் உணர்த்தப்படுது. ஒருவர் வந்தார், கட்டி அணைத்தார், ஓதுங்கள் ஓதுங்கள் என்று சொன்னார். எனக்கு ஓத தெரியாது சொன்னேன், ஆனால் எனக்கு ஏதோ ஒரு ஏற்படும் போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹிராக்கிலிருந்து வேகமாக ஓடி வர்றாங்க. ஓடி வந்து அவங்க தஞ்சம் போடுறாங்க, மடியில் இருக்காங்க, ஹதீஜா அம்மையாருடைய மடியில் இருக்காங்க. அருமையான ஆறுதல் சொன்னாங்க. நம்ம மனைவியாக இருந்தால் என்ன செய்வாங்க? இந்த பொழப்புலாம் அவங்களுக்கு தேவையா? ஊட்ட பார்க்கக்கூடாது, நம்மளை பார்க்கக்கூடாது. இப்படிப்பட்ட சீமாட்டி கோடீஸ்வரி, கோடீஸ்வர குடும்பத்தில் சேர்ந்தவங்க. மார்க்கத்துக்காக அவ்வளோ சொத்தை எடுத்து கடைசி காலத்தில் ஏழையாக மரணிச்சாங்க ஹதீஜா அம்மையார். இப்படி யாரையும் உலகத்தில் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு பெரிய செல்வந்தர் வியாபார கூட்டம் இருந்தது. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்ட்ட அந்த அளவுக்கு காசு ஒன்றும் கிடையாது. திருமணம் செஞ்சாங்க, அன்பாக நடந்து கொண்டாங்க. இன்னைக்கு கணவன், நான் குறை சொல்கிறதா நினச்சக்கூடாது, சில குடும்பத்தில் இருக்குது, யாரையும் சொல்லலை, கணவன் மனைவி சேர்ந்து சம்பாதிச்சாலே அந்த குடும்பத்தில் என்ன செய்யலை, கண்ணியம் கிடைக்கிறதில்ல. அது விடுங்க, அவங்கள விடுங்க, இப்போ நாமளே சம்பாதிச்சு கொடுக்கணும், நமக்கே மதிப்பு கிடையாது. அப்படிப்பட்ட காலத்தில் வைக்கணும், மனைவி மதிக்க மாட்டாங்க. ஆனால் அல்லாஹ் நாடியவரை தவிர. ஆனால் இந்த சொத்தை எல்லாம் கொடுத்து சொல்லடிப்பட்டாங்க, பெருந்தொல்லைக்கு ஆளானாங்க தௌஹீதுக்காக வேண்டி. நம்மளாவது ஒரு ஏகத்துவ ஏற்றுக்கொண்டு ஆரம்ப காலத்தில் வந்து நமக்கு எதிர்ப்பு தெரிவித்தா நம்ம வீட்டில் வந்து ஒரு கல்லடி வந்து விழுந்தான்னு வைங்க, மனைவி என்ன சொல்லுவா, இதெல்லாம் தேவையா, ஒழுங்காக அவன் ஜமாத்தில் சேர்ந்துட்டு நம்மளும் அவன் எப்படி கபரில் போய் கும்பிட்றானோ அவன் கும்பிட்டு போவோம்னு சொல்லுவாங்க. ஆனால் இல்லத்தையும் தாங்கிட்டு அந்த ஹதீஜா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, கல்லா அப்படி அல்ல, அபுஷீர், நபி அவர்களே சுபச்செய்தி பெறுவாங்க. யாருக்கு சொல்கிறாங்க பாருங்கள், ஒரு தாய் மாதிரி ஒன்று அந்தஸ்தில் உட்காந்து மனைவி சொல்லி காட்டுறாங்க, வல்லாஹி லா யஹ்ஸீக அல்லாஹ் அபதா, அல்லாஹ் ஒரு காலம் உங்களை கேவலப்படுத்த மாட்டான். இன்னக லதஸில் ரஹம், நீங்கள் இனபந்துகளுடன் சேர்ந்து நடக்கிறீர்கள். ஒ தஸ்தகுல் ஹதீஸ, உண்மையே பேசுகிறீங்க. அந்த காலத்தில் போய் வாழ்ந்தது. ஒ தஹ்மீலுல் கல்ல, அதாவது பிறருடைய கஷ்டத்தை நீங்கள் சுமந்து கொள்றீங்க. ஒ தக்ஸிபில் மஅதூம, இல்லாதவர்களுக்கு உழைத்து கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஒ தக்ரீஉல் தீஃப, விருந்தாளிகளை கவனிக்கிறீர்கள். இப்படி இருக்கும்போது அல்லாஹ் நம்மளை கைவிடுவானா அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இந்த தன்மையில் நம்மள்ட்ட இருக்கா? நான் அப்படி சொல்லக்கூடிய அந்தஸ்தில் இருக்கோமா? நம்ம மனைவி அப்படி இருக்காங்களா? இப்படியெல்லாம் பெருமைக்குரியவளாக நடந்த அந்த ஹதீஜாவுக்கு சலாம் சொன்னது யார் தெரியுமா? அல்லாஹ் சொன்னான். சலாம் சொன்னது யார் தெரியுமா? ஜிப்ரீல் சொன்னார்கள். அல்லாஹ் சொன்னதுக்கு பிறகு அல்லாஹ்வும் ஜிப்ரீலும் சலாம் சொன்னால் தங்கு தடையின்றி ஏற்றுக்கொள்ளப்படும். சலாம் இருக்கிறதே துவா, சலாம் இருக்கிறதே துவா. அது சடங்கு சம்பிரதாயத்துக்காக சொல்லிட்டு போயிடுறோம். அவனை நல்ல வெறுக்குவோம், அவனை பற்றி நல்ல கழுவி விடுப்போம், அவனை நமக்கு பிடிக்கவே பிடிக்காது, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுவோம். ஆனால் அது துவா உள்ளத்திலேருந்து எப்படி வருதோ பிரதிபலி கிடைக்கும். ஆனால் ஹைருன் நிசா யா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மரணத்துக்கு முன்னால் பெண்களிலேயே சிறந்தவர்கள் ஹதீஜா அம்மையார் தான். அத்தானி ஜிப்ரீல், ஜிப்ரீல் என் இடத்துல வந்தார். ஃபகால யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, ஆதி ஹதீஜா, இது ஹதீஜா நான் வருகிறாள். எதுக்கு வராங்க தெரியுமா? உங்களுக்கு உணவு கொண்டு வராங்க, உங்களுக்கு உணவு கொண்டு வராங்க. அவங்களுக்கு நீங்கள் சலாம் சொல்லுங்கள். யாரும் புறத்துலேருந்து, ரப்பு புறத்துலேருந்து சலாம் சொல்லி அனுப்பியிருக்கான் அல்லாஹ் ஹதீஜாவுக்கு. என் புறத்துலேருந்து ஜிப்ரீல் ஆகி என் புறத்துலேருந்து அவருக்கு சலாம் சொல்லுங்கள். ஒபஷிர்ஹா ஃபில் ஜன் பி பைத்தின் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் வந்து பெரிய மாட மாளிகை அல்லாஹ் கொடுக்குறான்னா, உலகத்தில் சொத்தை ஃபுல்லாக அல்லாஹ் காணி கொடுத்தாங்க இல்லையா, மின் கசபின், முத்துக்களால் உள்ள மாளிகை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்குறான். லா சஹஃபி, அதில் வந்து கூச்சலும் இருக்காது, குழப்பமும் இருக்காது. ஒலா நசமுன், எந்த விதமான சோர்வோ கஷ்டமோ துணுவோ இருக்காது. அந்த அளவுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு பாக்கியம் கொடுக்குறான் என்று சொல்லப்பட்ட மகத்தான பெண்மணி தான் அல்லாஹ்வால் போற்றப்பட்ட, ஜிப்ரீலால் போற்றப்பட்ட. இன்னைக்கு இந்த ஜும்மாவில் வந்து 1400 வருஷம் கடந்தாலும் கூட நின்று அவர்களை நினைவு கூறணும்னு சொன்னா அந்த அளவுக்கு மகத்தான ஒரு மாணிக்கமாக திகழ்ந்தார்கள். அதனாலே தான் உயிரினும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் வரை எந்த பெண்ணை திருமணம் செய்யலை என்பதை நீங்கள் புகாரி முஸ்லிமிலே பார்க்கலாம். அவங்களுடைய ஃபலாயில்ல சிறப்பில் அந்த அளவுக்கு சிறப்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறந்த பிறகும் ஏங்குறாங்க, நினச்சி பார்க்குறாங்க. ஹாலான்னு சொன்னா அவங்க சகோதரி, ஹதீஜாவுடைய சகோதரி வந்து சலாம் சொல்லும் போது ஹதீஜா குரல் மாதிரியே இருக்கு, ஏன்னா அக்கா தங்கச்சி, ஹதீஜா குரல் மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு அல்லாஹுமா ஹாலா, தன்னையும் அறியாமல் அல்லாஹ்வே ஹாலா வந்துட்டாங்க. ஹதீஜாவுடைய சகோதரி அந்த அளவுக்கு நேசித்தாங்க. எதுக்கு?
மார்க்கத்துக்காக வேண்டி, எதுக்கு? மறுமைக்காக வேண்டி, எதுக்கு? சொர்க்கத்துக்காக வேண்டி, எதற்கு? அல்லாஹுக்காக வேண்டி இப்படிள்ள இருக்க வேண்டாம். இதுதான் நல்ல பெண்களுக்கு அடையாளமாக சொல்லப்படுது. அந்த உச்சக்கட்ட அன்பு எங்கே, அந்த பேரின்மை எங்கே எழுதிருச்சு தெரியுமா? இறந்த பிறகும் ஹதீஜாவுடைய தோழியை கண்டால் மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சாங்க ரசூலுல்லாஹ். நம்மளால் ஆட்டுக்கறி நம்ம வந்து ஒரு வெள்ளிக்கிழமையாக இருந்தால், நம்ம ஒரு ஞாயிற்றுக்கிழமை இருந்தால் ஒரு 1/2 கிலோ 1 கிலோ வாங்குவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துலையும் இன்றைக்கி அரபுலகத்துலையும் சரி ஆடை தான் அறுக்கிறது குடும்ப சாப்பாடுக்கு. ஒரு ஆடை அறுத்தாங்க, அறுத்துட்டு ஹதீஜாவுடைய தோழிக்கெல்லாம் கொடுத்தாங்க. ஆயிஷா எவ்வளோ தானே பொறுப்பாங்க. ஒரு நாள் கோபமே வந்துட்டு, இறந்து போய் எவ்வளோ நாள் ஆச்சு, இன்றைக்கி அவங்கள நினச்சிட்டு இருக்கல அப்படின்னு சொன்னாங்க. ரசூல்லா கடிந்து கொண்டாங்க. உடனே சொன்னாங்க, இனிமேல் ஹதீஜா பற்றி நான் பேசவே மாட்டேன். ரசூல்லாக்கு அந்தளவுக்கு கோபம் வருது. அந்த அளவுக்கு உள்ள கணவன் மனைவியாக இருந்தால் மட்டும் இல்லை, அந்த அளவுக்கு உள்ள அல்லாஹ் இடத்துல சிறந்த பெண்மணியாக இருந்தார்கள். அல்லாஹு தஆலா அந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், ஹாஃபிலாத்துல் கைபி பிமா ஹஃபிலல்லாஹ். அதாவது கற்பொழுக்கமுள்ள பெண்மணியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் எந்த கற்பை பாதுகாத்தானோ அல்லாஹ் பாதுகாத்து கொண்டு இருக்கான், அதை நீங்கள் பாதுகாக்கணும் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். ஏன்னா இன்னைக்கு அதுவும் பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இங்கே வந்து அல்லாஹ் எதை பாதுகாத்தானோ கற்பு மட்டுமல்ல, கணவன் மனைவிக்குள்ள வீட்டு பிரச்சனையை வந்து அது ரகசியம், அதை வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி தஃசீர் செய்கிறாங்க. இந்த இடத்துல எல்லா தஃசீர் உலமாக்களும் சற்று முன் வரைந்து விட்ட இமாம் இப்னு உஸைமீன் அவருடைய தஃசீர் பிரபலியமானது, அருமையானது. யாரும் சொல்லாத அவர் சொல்லுவார், தமிழில் தான் இல்லை. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த வீட்டு பிரச்சனையை வந்து அவங்களே மனைவிமார் வச்சுக்கணும், 4 வீட்டுக்கு கொண்டு போயிடக்கூடாது. கணவன் எப்படின்னு கேட்டோன்னா அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும். ஆனால் அப்படிப்பட்ட பெண்மணி தான் சாலிகான பெண்மணி. ஆனால் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பெண்மணிகள்லாம் சாலிகான நீங்கள் பாருங்கள், கொஞ்சம் தோழிமார் வந்துட்டா என்ன செய்கிறாரு அவரா, ஏன் கேட்குற, மோசமான பையா, கஞ்ச பையா, ஒன்றும் செய்ய விட மாட்டான், அப்படி இப்படி நான் வாசிக்கிறேன்னா இதுவே நரகத்து கொல்லிக்கோட்டை ஆகிடுவோம். நரகத்தினுடைய பெரிய படுகொலிக்கு என்ன செஞ்சிடுவாங்க, போயிடுவாங்க என்ற செய்தியை பார்க்குறோம். கேட்கக்கூடிய நேரத்தில் கணவனை பற்றி கேட்குறாங்களா, அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்காம்மா அப்படின்னு சொல்லணும். ஓட்ட உடசல் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், பிரச்சனை இல்லாத குடும்பமே இல்லை, கஷ்டம் இல்லாத பிரச்சனை இல்லாத குடும்பமே கிடையாது. கணவன் மனைவி இருந்தால் பிரச்சனை இருக்கும், பிரச்சனையோடு தான் ஓட்டணும், அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி தான். ஆனால் அதற்கு மாற்றமாக நாம் நடந்தால், இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட செய்தி என்ன தெரியுமா? இதை சொல்லி முடிச்சிடறேன், டைம் முடிஞ்சிட்டு. கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், பெரிய ஹதீஸ், புகாரி முஸ்லிம் வரக்கூடிய பெரிய ஹதீஸ். கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வந்து மகனை விட்டுட்டு போகிறாங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் விட்டுட்டு போகிறாங்க. ரொம்ப நாளாக கழிஞ்சு விட்டுட்டு போயிடறாங்க. ஆனால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுக்கு வந்து பெரிய ஆளாக ஆயிடுறாங்க. பெரிய ஆளாக ஆகி திருமணம் என்ன செய்யப்பட்டது, திருமணம் செஞ்சாச்சு. பின்பு வந்து ஒரு நாள் நீண்ட காலம் கழித்து வந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை பார்க்க வராங்க வீட்டுக்கு. வீட்டில் என்ன இல்லை, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இல்லை. நல்ல கவனிங்க, இது புகாரில் வரக்கூடிய செய்தி, அம்புலி மாமா கதை சொல்கிற மாதிரி ஆகிடக்கூடாது. ஏன்னா இந்த ஸ்டோரி எந்த அளவுக்கு ஈர்க்கத்தக்கதுன்னா, இஸ்மாயில் தான் மகனை பார்க்க வர்றாங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இல்லை. அங்கே அவங்க திருமணம் செய்யப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க மனைவி இருக்காங்க. எங்கெங்க கேட்குறாங்க, வந்தது தகப்பன மாதிரி காட்டிக்கல மருமகள்கிட்ட. எங்கே அவர் இஸ்மாயில் எங்கேன்னு கேட்குறாங்க. அவரா வாழ்வாதாரத்தை தேடி வெளியே போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, உங்கள் வாழ்க்கைலாம் எப்படி போகுது, அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பாக போகுதா, உங்கள் பிரச்சனைலாம் எப்படி இருக்குது, நம்ம கேட்போம்ல நம்ம குடும்பத்தில் கேட்குறாங்க. அந்த பெண்மணி சொன்னாங்க, காலத்து நஹனு பிஷர்ரின், நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம், ரொம்ப தீங்கில் இருக்கோம், ரொம்ப வறுமையில் இருக்கோம், ரொம்ப முசீபத்தில் இருக்கோம். நஹனு ஃபீ தைகின், ரொம்ப நெருக்கடியான கட்டத்தில் பொருளாதாரத்தில் இருக்கோம். ஒரு ஷித்தத்தின், வறுமைனா அப்படிப்பட்ட வறுமை. இப்படி முறையிட்ட உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஃபைதா ஜா ஜௌஜிக்கின்னு சொன்னாங்க. என் மகன் சொல்லலை, காட்டிக்கலை. ஃபைதா ஜா ஜௌஜிக்கி, உன் கணவர் வந்தால் நீ என்ன சொல்லு, ஃபக்ரி அலைஹிஸ்ஸலாம், நான் சலாம் சொன்னதா அவருக்கு சொல்லு. ஓ கூலி லஹு, அவர் இடத்துல தெரிவி, இகையிரு அத்தபவு பாபிஹி, இகையிரு அத்தபத்த பாபிஹி, நிலக்கதவு மாற்ற சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் வாப்பாவுடைய அந்த நபி அல்லவா, வாப்பாவுடைய அந்த அவங்களுடைய பாஷையை தெரிஞ்சவங்கள்டவங்க, அதில் என்ன அர்த்தம் தெரிஞ்சவங்க, அவங்களுக்கு புரிஞ்சுட்டு. ஆனால் அவங்க இல்லை. ஃபலம்மா ஜா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வீட்டுக்கு வராங்க.
அரபி சொல்ல முடியாது, ரொம்ப குறுகிய டைமாக இருக்குது. யாரோ ஒரு ஆள் வந்துட்டு போன மாதிரி உணர்ந்துடுறாங்களாம். ஹதீஸில் வருது, நீங்கள் தமிழில் பார்க்கலாம். யாரோ வந்துட்டு போன மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, மனைவிட்ட கேட்குறாங்க, யாரும் வந்தாங்களா, யாரோ வந்துட்டு போன மாதிரில தெரியுது அடையாளம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், ஒரு ஆள் வந்தாங்க, ஜானா ஷேഖுன் கதா, பெரிய வயது முடிஞ்சவங்க வந்தாங்க. ஷேഖுன்னு சொன்னேன்னா வயது முடிஞ்சவங்க வந்தாங்க, பெரிய மனுஷன் வந்தாங்க. கதா இப்படி சொல்லிட்டு போனாங்க. உங்களை பற்றியும் கேட்டாங்க. நான் வந்து இப்படி செய்திகளை நான் சொன்னேன். அப்போது என்ன கேட்டாங்க, என்ன சொன்னேன்னு கேட்க முடியும். அது கேட்குறாங்க, இஸ்மாயில் தான் என்ன கேட்குறாங்க, என்ன சொன்னேன், என்ன கேட்டாங்க வந்தவங்க, என்ன கேட்டாங்கன்னா வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குது, இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னோடனே நான் பெரிய கஷ்டம், பெரிய நெருக்கடியில் இருக்கும், பொருளாதாரத்தில் கஷ்டத்தில் இருக்கோம்னா அப்படி சொன்னவொடனே அந்த ஆள் என்ன சொன்னாங்க, ஏதாவது வசியத் செஞ்சுருப்பாங்களே, நசியத் செஞ்சுருப்பாங்களே, உபதேசம் செஞ்சுட்டு போயிருப்பாங்களேன்னு சொன்ன உடனே ஆமாம் காலத்து நாம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, உங்களை சலாம் சொல்ல சொன்னாங்க, நிலவாசலை மாற்றி அமைக்க சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே வாப்பா சொன்னதை மகன் புரிந்து கொண்டு சொல்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு என்ன வீட்டு போயிருக்காங்கன்னா உன்னை விட்டு பிரிய சொல்லிட்டாங்க, நீ உன் குடும்பத்துக்கு போய்டு, தலாக்கு சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தலாக்கு சொல்லியாச்சு, வேறு திருமணம் செய்யப்பட்டது. ரொம்ப நீண்ட நாளம் கழித்து வர்றாங்க, வந்து சந்திக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து சந்திக்கிறாங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சந்திக்க வராங்க. 2ஆம் மனையும் கட்டியாச்சு, சந்திக்கிறாங்க. சந்திக்கக்கூடிய நேரத்தில் வர்றாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அதே மாதிரி இல்லை, வெளியே வந்து உணவு தேடி போயிட்டாங்க, வாழ்வாதார தேடி சம்பாதிக்க போயிட்டாங்க. அப்போ அவங்க மனைவி இருக்காங்க, 2வது மனைவி இருக்காங்க. கேட்டாங்க, எங்கே போயிருக்காங்கன்னா வெளியே வாழ்வாதார தேடி போயிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்படி சொல்லிட்டாங்க. கைஃபா அந்தும், உங்கள் எப்படி இருக்கீங்க, கைஃபா ஆளுக்கு சொன்னோம்ல, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. வாழ்க்கையெல்லாம் எப்படி போயிட்டுருக்குன்னு கேட்குறாங்க. என்ன மாதிரி குடும்ப பிரச்சனை இருக்குன்னு கேட்குறாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, ஃபகாலத்து நஹ்னு பி ஹைரின், நாங்கள் செழிப்பாக இருக்கோம், வசியாத்தின் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், நல்ல பொருளாதார செழிப்பாக இருக்கிறது, வாசனத் அலல்லாஹ், அல்லாஹ் ரொம்ப போடுறாங்க. ஃபகால மா தாமுக்கும், உங்களுக்கு உணவு தான் என்னான்னு சொல்லி கேட்குறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க. ஆனால் வந்தது காட்டிக்கலை, நான் தகப்பனான்னு காட்டிக்கலை, மருமகள்கிட்ட காட்டிக்கலை, மாமனான்னு காட்டிக்கலை. ஃபகால மா தாமுக்கு, உங்களுடைய உணவுனா என்னதை சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்டோடனே காலத்தல்லம், நாங்கள் வந்து இறைச்சி அதிகமாக சாப்பிட்றோம். ஃபமா ஷராபுக்கும், குடிபானம்னா என்ன, தண்ணி தான் கிடைக்கும், தண்ணீரை குடிச்சுக்கிடுவோம். உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹும் பாரிக்கலும் ஃபில் லஹ்மி, அல்லாஹ் இந்த குடும்பத்துக்கு அதிகமான இறைச்சிகளில் நீ பறக்கச் செய், மாயி குடிபானங்களை நல்ல மாதிரி குடுனா, தட்டுப்பாடு உள்ள இடம்ல தண்ணி இருக்கான்னு அடைஞ்சாங்களே, தட்டுப்பாடு உள்ள இடம் குடுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியாக பேசுகிறாங்க, முத்தாய்பாக பேசுகிறாங்க. அந்த இடத்துல அவங்க துவா செய்தது தண்ணீருக்கும் இறைச்சிக்கும் மட்டும் துவா செய்தார்கள்னு நினைக்காதீங்க. அந்த 2 தான் அவங்களுக்கு கிடைச்சது, வேறு உணவே இல்லை, தானியமே இல்லை, வேறு எது இருந்தாலும் அதற்காக வேண்டியும் என் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ்க்கு தந்தை, என் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இங்கே என்னென்னா, இது புகாரில் வரக்கூடிய செய்தி, நிறைய செய்தி நான் சுருக்கமாக சொல்லியிருக்கேன், அது 4 பக்கத்துக்கு நீண்டு போகுது. இங்கே தெரிய வேண்டிய பாடம் என்னன்னா, மனைவிமார்கள் பெண்கள் புலம்பக்கூடாது, கஷ்டத்தை வர்றாகட்டையும் போராகட்டையும் புலம்பக்கூடாது, முணுமுணுக்கக்கூடாது. அந்த ஹதீஸிலே சொல்லப்படுது, முணுமுணுக்கக்கூடாது. முணுமுணுத்தால் அல்லாஹ் அபிவிருத்தி அடியோடு எடுத்துருவான், வேரோடு மண்ணோடு எடுத்துருவான், பரக்கத்தை தரவே மாட்டான். அப்படிப்பட்ட சாலிகான மனைவியாக இருக்க முடியாது, நல்ல பெண்களாக இருக்க முடியாது, அவர்கள் வாழ்வதற்கு தகுதியில்லை என்ற தீர்ப்பை அண்ணல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சமுதாயத்துக்கு சொல்லி காட்டினாங்க. ஒரு ஹதீஸை நமக்கு சொல்லப்படுறது நமக்கு சேர்த்தான். கொஞ்சம் நெஞ்சம் கிடைக்குதா, அல்லாஹ் பரக்கத் தருவான், விடமாட்டான் அப்படின்னு சொல்லி நினைக்கணும் என்ற செய்தியை பெண்களுக்கு இந்த ஹதீஸ் பாடம் ஓட்டிடுது. அதனால் வந்து என்றைக்கும் கணவனை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்கவே கூடாது. குடும்ப பிரச்சனையை எந்த இடத்துலையும் பஞ்சாயத்துக்கு போகக்கூடாது. சொல்லுவாங்கள்ல, 4 சுவத்துக்குள்ளதே இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான் இந்த ஹதீஸ் பாடம் படிப்பினா எடுத்துக்கொள்ளுங்கள். வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட பாக்கியம் நம்ம யாருக்கும் தருவானா என கூறி முதல்ல நிறைவு செய்கிறேன். வாஹிதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா அல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத், ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத் ஃபஸ்ஸாலிஹாத்து கானிதாத். அருமைக்குரிய சகோதரர்களே, நீண்ட நிறைய ஹதீஸ் கொஞ்சம் நேரமாகிடுச்சு, இன்னும் ஒன்றை சொல்லி முடிச்சுக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க பல தடவை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரைகளை சொல்லி காட்டுறாங்க, பெண்களே உங்களை அதிகமாக நரகத்தில் தான் கண்டேன் என்று சொல்கிறாங்க. அதுக்கு 2 காரணம் சொல்கிறாங்க.
பெண்மணிகளை கேட்குறாங்க, ஏன் எங்களை நிறைய நரகத்தில் அதிகமாக பார்க்குறாங்க, என்ன பாவம் செஞ்சு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட கேள்வி கேட்குறாங்க. திருப்பி அவங்க சொல்கிறாங்க, ஒரு தக்ஃபுருன் அஷீர, கணவனுக்கு என்ன செய்றீங்க, நன்றி கெட்டவளாக நடக்குங்க. என்னத்தை தான் தந்தாலும் என்னத்தை தந்தேன்னு சொல்லுவாங்க. 1ஆந்தேதி ஆகும் அனுப்பிங்க, கரெக்டாக 25ஆந்தேதி வண்டியில் வந்து நின்றும். உங்கள் குடும்ப பிரச்சனையை சொல்லாதீங்க, எல்லா இடத்துலையும் இப்படி தான் இருக்கும். கேட்டால் அவர் பாதிக்கப்பட்டிருக்க, ஒரு ஜும்மா அப்படி தான் சொன்னான், அவர் பாதிக்கப்பட்டிருக்க பொறுத்து தான். ரொம்ப வேடிக்கை. அருமைக்குரியவர்களை, அதாவது 25ஆவது வந்தோன்னா பயங்கர பிரச்சனை வந்துடும், அடிக்கடி வராத குறை தான். ஆனால் அவன் சொல்லுவாங்க, என்னத்தை தான் தந்தீங்க, என்னத்தை தான் வாழ்ந்து கட்டிங்க, எல்லாம் கொடுத்துருப்பான், வீடு வாசல் எல்லாம் கொடுத்துருப்பான். இது இயல்பு, அவங்களோட இயல்பு அப்படி தான் சொல்லிகிட்டே இருப்பாங்க. இது தாரக மந்திரம். இன்னும் சில பெரிய வேடிக்கை என்னன்னு சொன்னோன்னா, கலட்டி விட்டுருங்களேன்னு சொல்லுவாங்க. வாழ்ந்துட்டே தான் கலட்டி விட்ருங்க. கலட்டி விட்றதுக்கு அவர் யோசிப்பார். ஏன்னா தனியாக இருந்தால் பரவாயில்ல, பின்னால் லக்கேஜி இருக்குது, அதிகமாக சேர்த்து கழட்டி விட முடியாதுல, குழந்தை பிள்ளைகள் பாக்கியங்கள் இருக்குது. அதனால் அப்படி நன்றி கெட்டவளாக இப்படி வாழ்ந்துகிட்டே இருக்கீங்க. இதனால தான் என்ன செய்யுங்க, நீங்கள் நரகத்துக்கு போவீங்க அப்படின்னு சொல்லி சொன்ன மாத்திரத்திலேயே அந்த உபதேசம் செய்கிறாங்க. பாருங்கள், நமக்கெல்லாம் அந்த அசராத்து வருமா? ஒரு பயான்லாம் சொன்னேன்னா சொன்னார் என்னது சொன்னார் அது கூட நமக்கு விளக்கம் சொல்ல தெரியாது. வேணா ரெக்கார்டுக்கு போட்டு பாரு, என்ன சொன்னார், அவர் பாட்டில் மணிக்கணக்கில் சொன்னார். ஆனால் கேட்ட உடனேயே அதிலிருந்து அப்துல்லா இப்னு மஸ்ஊத் உடைய மனைவி ஜைனப் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, என் கணவர் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் வசதி இல்லாதவர், செலவழிக்க பைசா இல்லாதவர். ஆனால் எங்கிட்ட செல்வம் நிறைய இருக்குது, ஆபரணங்கள் நகை நிறைய இருக்குது. அவருக்காக வேண்டி ஜக்காத்தையும் சதக்காவையும் கொடுக்கலாமான்னு கேட்குறாங்க. இந்த உரை நிகழ்ந்து வீட்டுக்குள்ள நேரம் ஓடிட்டாங்க. அப்படியாப்பட்ட பெண்கள், அவங்களமா நம்ம வாழ முடியுமா? அவங்க யார்? ஒரு தாய் வயதுக்கு பிறந்தவங்க. அவங்க மறுமையை நம்பினாங்க, நம்ம நம்பலை. நமக்கு துனியா ரொம்ப பலன்னு தெரியுது, அவங்களுக்கு மறுமை பலம் வந்து கபரும் பலன்னு தெரிஞ்சுது. இதுதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே கிடையாது. அவங்களும் மனிதர்கள், நம்மளும் மனிதர்கள். வீட்டில் போய் நிற்கிறாங்க, என் கணவர் வசதி இல்லாதவர், கஷ்டப்பட்டவர், நான் எடுத்து வளர்க்குறேன், எத்தீம்கள் வளர்க்குறேன், அவங்களும் கஷ்டப்பட்டவங்க. ஆனால் என் பிள்ளைகளும் கஷ்டப்படுறாங்க. என்னுடைய ஜக்காத்து போல சதக்காவுடைய பொருளை அவங்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இன்றைக்கி பாருங்கள், மனைவி கையால் நம்ம வாங்கிட்டா வீட்டுக்குள்ளே ஒரு நிமிஷம் நிம்மதியாக இருக்க முடியுமா, அமைதியாக இருக்க முடியுமா? சொல்லி காட்டுவாங்க. ஆனால் உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, கொடுங்க, அல்லாஹ் 2 கூலி தருமா. ஒன்று குடும்பத்தை கவனித்த கூலி, இன்னொன்று சதகா கொடுத்த கூலி, ஜக்காத்து கொடுத்த கூலி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஒன்று கவனிக்கணும், அதாவது கணவர் தான் கொடுக்க முடியாது மனைவிக்கு, எதை ஜக்காத்தையோ எதை கொடுக்க முடியாது. ஆனால் மனைவி கொடுக்கலாம். மனைவிக்கு தான் கடமை, மனைவி தான் வந்து அதாவது அவங்க செலவழிக்கணும் கடமை இல்லை, கணவர் தானே வந்து என்ன செய்யணும், மனைவி மக்களுக்கு செலவழிக்கணும். அவங்க தான் ஜக்காத்தை கொடுக்க முடியாது. நல்லா இந்த இடத்துல சட்டத்தையும் புரிஞ்சுக்கணும். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் நீங்கள் சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள் கணவர் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் ஜக்காத்தை கொடுங்க, சதக்கா கொடுங்க, அல்லாஹ் 2 கூலி தருவான் என்ற செய்தியை இந்த பயான் முடிஞ்ச உடனே, இந்த பயான் நீங்கள் நரகத்தில் பார்த்துன்னு சொன்ன உடனே அப்படியே அள்ளி கொடுத்தாங்க. இது அல்லவா மார்க்கத்துள்ள மணி, இது அல்லவா சாலிஹான மனைவி, இது அல்லவா அல்லாஹ்வுக்கு காணித்தாத் கட்டுப்பட்ட மனைவி, இது அல்லவா அல்லாஹ்வுக்கு முத்தியாத், அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்ட மனைவி என்பதை ஹதீஸ்கள் வல்லுநர் நமக்கு சொல்லி காட்டுவாங்க. அதனால் வந்து பெண்கள் வந்து கணவர் நம்மளை விட கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் அனுசரித்து போகணும். அல்லது நம்ம மனைவி சம்பாதிக்கணும் அவசியம் கிடையாது, கடமை கிடையாது, நம்ம தான் சம்பாதிச்சு கொடுக்கணும். குறைநறைகள் இருக்கா, அல்லாஹ்வுக்காண்டி பொருந்தி போகணும். அப்போ தான் இந்த மார்க்கத்தில் இருக்க நம்ம தகுதியுடையவர்கள், அப்பொழுது தான் குர்ஆனை ஏற்றுக்கொண்டதுக்கு தகுதியுடையவர்கள், அப்பொழுது தான் அல்லாஹ் ஒப்புக்கொண்டதுக்கு தகுதியுடையவர்கள், அப்பொழுது தான் மறுமையை நம்பினதுக்கு தகுதியுடையவர்கள், அப்பொழுது தான் நம்ம இஸ்லாத்தில் இருப்பதற்கு தகுதியுடையவர்கள், அப்பொழுது தான் நம் நபியை நம்பினதற்கு நபி பெரிய பணக்காரர் அல்ல, ஹதீஜா பெரிய பணக்காரி, சீமாட்டி என்று சொல்லப்படுது. அதனால பெண்களாகிய அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய உபதேசம், அல்லாஹ் ரசூலை மதிக்கிறோமா, கணவனை மதிக்க வேண்டும். குறை நிறைகள் இருந்தால் அல்லாஹ் நமக்கு தருவான், இங்கே தராட்டா மறுமையில் தருவான் என்ற உயர்ந்த எண்ணத்தை வாழ்ந்து வல்ல ரஹ்மான் உயர்ந்த சொர்க்கத்தை பெறக்கூடிய தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கும் தருவான என கூறி என்னுடைய ஹுத்பாவை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.